என் சாய். நமது சாய். என் தந்தை சாயுடன் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். இதை பகிர்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று என் தந்தை சாய் உடன் எனக்கு கிடைத்த முதல் அறிமுகம். அது 2008இல் நான் தஞ்சாவூரில் பணி செய்து கொண்டிருந்த போது ஒரு நாள் மாலை ஒரு வியாழக்கிழமை நான் அலுவலகம் முடிந்து வீட்டிற்கு வந்தபோது என் மகள் என்னிடம் வந்து கூறினாள், அப்பா, நம்ம சீனிவாசபுரத்தில் புதுசா ஒரு சாய்பாபா கோயில் கட்டி இருக்காங்க, போயிட்டு வரலாமா என்று கேட்டால் ஒரு நொடி கூட யோசிக்காமல் சரி வா போகலாம் என்று அவளுடன் கிளம்பினேன். தஞ்சாவூர் சீனிவாசபுரம் ரெட்டிப்பாளையம் ரோட்டில் புதிதாக அவதரித்திருந்த சாய்பாபா கோயிலுக்கு அவளுடன் சென்றேன். நான் அவரை பார்த்தவுடன் நான் என்னை மறந்து சாயி 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 என்று கூறிக்கொண்டு நான் அவரிடம் சென்றேன். அன்று முதல் இன்று வரை என் தந்தை சாய் நினைவாகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த சந்திப்பை எனக்கு அருளிய என் தந்தை தாய்க்கு என் மனமார்ந்த நன்றி. இந்த பிறவியில் நான் செய்த புண்ணியங்கள் காரணமாக அவரை சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. 2010இல் நான் தஞ்சாவூரில் இருந்து வேலை மாற்றத்தினால் திண்டுக்கல்லுக்கு சென்றேன். அங்கும் ஒரு வியாழக்கிழமை அன்று என் மகள் சாய்பாபா கோவிலுக்கு போய் என் தந்தை சாயை தரிசித்துவிட்டு அவருடைய ஆசீர்வாதங்களுடன் அவருடைய அன்னப்பிரசாதமாக சப்பாத்தியை கொண்டு வந்தாள். அதை உண்டு மகிழ்ந்தேன். பின்னர் சாய் மகிமையை பற்றி அருகையில் சாய்பாபாவுக்கு சப்பாத்தி என்றால் மிகவும் பிரியம் என்று கேள்விப்பட்டேன். அன்று முதல் இன்று வரை எப்போதெல்லாம் எனக்கு சப்பாத்தி உண்ணும் பாக்கியம் கிடைத்தால் உனக்கு பிடிச்ச சப்பாத்தி சாயி அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன். யாராவது எனக்கு டிபன் சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்டா என் தந்தை சாய்க்கு பிடித்த சப்பாத்தி எனக்கு கொடுங்கள் என்றுதான் கேட்பேன். அந்த ஆண்டு திண்டுக்கல்லில் இருந்து நான் சேலம் பதவி உயர்வில் சென்றேன். சேலம் சூரமங்கலத்தில் உள்ள சாய்பாபா கோயிலுக்கு வாரம் தோறும் வியாழக்கிழமை இரவு 8 மணி அளவில் அவருக்கு நடக்கும் ஆர்த்தியில் கலந்து கொள்ள ஆரம்பித்தேன். எனக்கு என் தந்தை சாயுடன் நெருக்கம் அதிகரித்தது. என் மனதில் எப்போது எல்லாம் சங்கடமோ வருத்தமோ இல்லை, ஏதாவது ஒரு இக்கட்டான நிலை ஏற்பட்டால் சூரமங்கலத்தில் உள்ள சாய்பாபா கோயிலுக்கு சென்று அவரிடம், பாபா, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது, அல்லது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருந்தால் இதற்கு எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலை கொடுங்கள் என்று கேட்டு அவருடைய தரிசனத்தை பெற்று ஆசீர்வாதங்களையும் பெற்று அவருடைய கால்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி அவருடைய கோவிலை விட்டு நான் வெளியே வரும் முன் அதற்கான பதில் எனக்கு கொடுக்க ஆரம்பித்தார். அன்று முதல் நான் என் சாய் மேரி சாய் சாய் என்று கூறிக்கொண்டே இருக்கிறேன். 2022 நவம்பர் மாதம் தீபாவளி நேரத்தில் என் உடல்நிலை மிகவும் மோசம் அடைந்தது. சாய் 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 என்று கூறிக்கொண்டே இருந்த நான் அந்த 2 ஆண்டுகளும் தினமும் காலை அவருடைய காலை காக்கட் ஆரத்தி, மதியன் ஆரத்தி, மாலை தூப் ஆரத்தி, இரவு ஷேஜ் ஆரத்தி, சீரடியிலிருந்து நேரடி ஒலிபரப்பின் மூலம் பார்த்தும் ஆரத்தியை கேட்டு கொண்டிருந்தேன். தினமும் காலை மற்றும் மாலையில் திருவான்மியூரில் இருந்த சாய்பாபா கோயிலுக்கு தவறாமல் சென்று அவரை பரிபூரணமாக வணங்க ஆரம்பித்தேன். நான் அவரிடம் என்னை முழுமையாக ஒப்படைத்து அவரிடம் சரண் அடைந்தேன். சாய், நீ எனது தந்தை தாய் குரு தெய்வம், எனக்கு உன்னை தவிர வேறு யாரையும் தெரியாது என்று நான் அவரிடம் சரண் புகுந்தேன். அடுத்த தொகுப்பில் நான் எவ்வாறு சிட்டுக்குருவியின் கால்களை நூலை கட்டி எழுப்பது போல் பாபா தனது குழந்தைகளையும் பக்தர்களையும் சீரடிக்கு வர வைக்கிறார் என்றும், நான் எவ்வாறு அந்த சிட்டுக்குருவியின் காலில் கட்டிய நூல் போல் என்னை எவ்வாறு அவர் சீரடிக்கு அழைத்துக் கொண்டார் என்பதை பற்றியும் விரிவாக நான் கூறுகிறேன். இந்த அனுபவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி மற்றும் என் அனுபவங்களை கேட்ட உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மேலும் எனக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் பல அதிசயங்களுடன் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் கோபாலகிருஷ்ணன். சர்வம் சாய் மயம். ஓம் சாய்ராம்.